நமக்கு ரெகுலர் கஸ்டமர் தான். இவர் நமக்கு 4 டைம் எடுத்திருக்காரு. இந்த வாரம் கொஞ்சம் விலைக்கு கூட என்ன பண்ணி இருந்துச்சுங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிருக்கலாம். கொஞ்சம் ஆட்கள் கம்மி தானே, விலைக்கு பரவாயில்லைங்க இந்த வாரம் மாடு. நேரம் சேர்ந்து ஒரு 10 லிட்டர்ல இருந்து 2 நேரம் சேர்ந்து ஒரு 30 லிட்டர் கறவல் வரைக்கும் இருக்குதுங்க. அது நீங்க 30 லிட்டர் 10 லிட்டர் கறவல என்ன லாக்டேஷன் பார்க்கணும், என்ன பிரீடுன்னு பார்க்கணும், என்ன டைப்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வருங்கண்ணா. ஃபார்ம் டைப்புக்குல ஒரு 20 லிட்டருக்கு போனா இப்பெல்லாம் 25 கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஃபார்ம்லாம் இப்பெல்லாம் வந்து 20 லிட்டர் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு போன் அடிக்கிறவங்க நான் 25க்கு மேல வரணும் அந்த மாதிரி போயிட்டாங்க. ஒரு 25 லிட்டர் பையல போனா நமக்கு ஒரு லாப வயசு நல்லா இருக்குங்கண்ணா. நாம 2 நேரம் சேர்ந்து ஒரு 15-17 லிட்டர் கறவையில் இருக்கிற மாதிரி ஒரு மீடியமான பட்ஜெட்ல எடுத்து கொடுத்துருக்கீங்க. வணக்கம் சக்தி. ஈரோடு சந்தைக்கு வந்திருக்கீங்க? ஆமாங்க, ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைங்க. வாரம்னா வியாழக்கிழமை வந்து காலையில ஒரு 3 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நடக்குதுன்னா காலையில ஒரு மாடம் எடுத்துங்க. அது கொஞ்சம் வீடியோ போட்டு அமைச்சிடலாம். அவர் நமக்கு ரெகுலர் கஸ்டமர் தான். இவர் நமக்கு 4 டைம் எடுத்திருக்காரு. சரி, நேரம் ஆச்சுன்னு வரைக்கும் நான் கொஞ்சம் வீடியோ போட்டு எடுத்து விட்றேங்க. மாடு இந்த வாரம் கொஞ்சம் மீடியமா தான் வந்திருக்குன்னா, பார்ட்டி கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்குதுங்க. இந்த வாரம் கொஞ்சம் விலைக்கு கூட என்ன பண்ணி இருந்துச்சுங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிருக்கலாம். கொஞ்சம் ஆட்கள் கம்மி தானே. அதாவது நமக்கு பார்ட்டி வயசுல கம்மி, வியாபாரி வயசுல மொத்தமா கொஞ்சம் வியாபாரி வயசுல கம்மி தாங்க மார்க்கெட். விலைக்கு பரவாயில்லைங்க இந்த வாரம் மாடு. சோ மத்ததோட இந்த வாரம் எப்படி குறைஞ்சு? மத்ததோட இந்த வாரம் ஒரு மாட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மியா இருந்துச்சுன்னா 10,000 இனிமேல் அப்படி கொஞ்சம் குறைஞ்சதா வருங்க. இந்த சந்தைக்கு வந்தோம்னா என்ன விலையில எடுக்கலாம்? இந்த சந்தையில வந்தோம்னா ஒரு 40,000 ஆரம்பிச்சு ஒரு 130 140 வரைக்கும் கூட இருக்குதுங்கண்ணா. 140 வரைக்கும் இருக்குதுண்ணா. 2 நேரம் சேர்ந்து ஒரு 10 லிட்டர்ல இருந்து 2 நேரம் சேர்ந்து ஒரு 30 லிட்டர் கறவல் வரைக்கும் இருக்குதுங்க. அது நீங்க 30 லிட்டர் 10 லிட்டர் கறவல என்ன லாக்டேஷன் பார்க்கணும், என்ன பிரீடுன்னு பார்க்கணும், என்ன டைப்னு பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் வருங்கண்ணா. அப்புறம் அவங்கள சுழி பாக்குறாங்க, கொம்பு டைப்லயும் பாக்குறாங்க, போடி டைப்லயும் பாக்குறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் வருங்கண்ணா. நடையில பாக்கணும். மாட்டுல ஒரு மாடு எடுக்கணும், ஒரு 5-6 டைப் பாக்கணுங்கண்ணா. முதல்ல என்ன பார்க்கணும், என்ன பிரீடுன்னு பார்க்கணுங்க. அந்த பிரீட்ல என்ன டைப்னு பார்க்கணும், என்ன லாக்டேஷன் பார்க்கணும், முதக்கண்ணா 2வது கண்ணா இல்ல வந்து 3வது நாளாக இருக்கணும்னு பார்க்கணும். அப்புறம் மாடு வந்து நல்ல காம்பு இடைவெளி பார்க்கணும். நீட்டு காம்பு குட்டை காம்பு இருக்கு, அதெல்லாம் பார்த்து பிரைஸ் வருங்க. அப்புறம் சுழி பார்க்கணும். கொம்புல சின்ன கொம்பு பெரிய கொம்பு இருக்குது, அதெல்லாம் பார்த்து பிரைஸ். மாடு ஹைட்டு வெயிட் நல்லா அகலக்கட்டில் இருக்குதுங்க. நம்ம மாடு நடையில பார்க்கணும். எல்லாமே கரெக்டாக வந்துருக்கும். நடை கொஞ்சம் இழுத்துட்டு நடக்கும். அதில் பிரைஸ் வைஸ்ல கம்மியாக கிடைக்கும். மேக்ஸிமம் வந்து ஹெச்எப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2வது என்ன வெளியில இருந்து எடுக்கலாம்? நான் ஹெச்எப் மாடு ஃபர்ஸ்ட் 2வது நல்ல ஒரு கறவை இருக்கிற மாடு ஒரு 70 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு எடுக்கலாங்க. 70 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு எடுக்கலாங்க. ஏன்னா வளர்ப்பு கன்றே உங்களுக்கு 30,000 வந்துருதுங்கண்ணா. நீங்க கேட்கறது ஃபர்ஸ்ட் 2வது எல்லாமே ஒரு 70 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி 1 ரூபா வரைக்கும் வருங்க. அப்படியே இந்த ஃபார்ம் டைப்புக்குலாம் எப்படி நான் எடுக்கணும் மாடு? ஃபார்ம் டைப்புக்குலாம் ஒரு 20 லிட்டருக்கு போனா இப்பெல்லாம் 25 கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஃபார்ம்லாம் இப்பெல்லாம் வந்து 20 லிட்டர் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு போன் அடிக்கிறவங்க நான் 25க்கு மேல வரணும் அந்த மாதிரி போயிட்டாங்க. ஒரு 25 லிட்டர் பையல போனா நமக்கு ஒரு லாப வயசு நல்லா இருக்குங்கண்ணா. ஏன்னா ஒரு காலையில பால் நமக்கு எடுத்தாலும் சாயந்தர பால் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் அதுலதான் ஒரு லாபம் கிடைக்குங்க. ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நம்ம அதே தான் செய்வோம். 2 நேரம் சேர்ந்து 10 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கும் இந்த மாட்டுக்கு என்ன வேலை செய்யறோமோ அதே தான் 25 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு செய்வோம். என்ன ஒரு வித்தியாசம், அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். கொஞ்சம் தீனி வயசுல கொஞ்சம் சேர்த்தி போடுவோம், அவ்வளவுதான். ஆனா நம்ம ஒரு 10 மாடு இந்த மாதிரி 10 லிட்டர் கறக்கிறத வச்சுக்கிறதுக்கு ஒரு 25 லிட்டர் கறக்கிற மாடு நம்ம 2-3 வச்சுக்கிட்டா சிறப்பா போயிருதுல. இட வசதி கம்மி, மெயின்டெனன்ஸ் கம்மி, ஆள் கூலிங் கம்மி, உங்களுக்கு எல்லாமே கம்மியா போயிருதுங்க. இந்த ஈரோடு சந்தைக்கு எப்ப வரணும், எந்த நாள் வரணும்? நான் ஈரோடு சந்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வியாழக்கிழமை காலையில ஒரு 3 மணிக்குள்ள அங்க வரணுங்க. 3 மணிக்குள்ள? 3 மணிக்குள்ள வரணுங்க. ஓகேண்ணா. நிறைய பேர் வந்து கொம்பு டைப் கேக்குறாங்க, போடி டைப் வருமா எப்படின்னா? இல்லைங்க, எல்லா டைப்பும் இங்க பூர்த்தி ஆயிருங்கண்ணா. கொம்பு டைப், போடி டைப் எல்லாத்துக்குமே ஈரோடு சந்தை பெஸ்டா இருக்குங்கண்ணா. ரேட்டு வயசுலயும் பரவாயில்லைங்கண்ணா. அனுசரிச்சு வாங்கி கொடுத்துடலாங்கண்ணா. இங்க ஒரு 1000-2000 மாடு இறங்க நம்ம விலைக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துடலாங்க. நீங்க வந்து எந்த மாதிரி செலக்ட் பண்ணுவீங்க மாடு? நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி கொடுப்பேன். அதே கொஞ்சம் நல்ல பிரீடா பார்த்து கொடுப்பேன். கொஞ்சம் கறவோட லாங் டைம் இருக்கிற மாதிரி எடுத்து கொடுப்பேன். கிளைமேட் அடாப்ஷன் மாதிரி எடுத்து கொடுப்பேன். அதுபடி செனப்பிடிக்கிற தன்மை பருவத்துக்கு வர மாதிரி நான் எடுத்து கொடுப்பேன். ஏன்னா 1.5 லட்ச ரூபா மாடு வாங்கி போயிட்டு அங்க செனப்பிடிக்கல பருவத்துக்குலாம் அந்த மாடு வெறும் 30,000 வந்துருதுங்க. அதனால வந்து அதே நம்ம பார்த்தே எடுத்து கொடுக்கணும். 2வது வந்து ரேட் வயசுல கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கி கொடுக்கணுங்க. நம்ம நம்பி நோக்கி வந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரேட் வயசுல தான் கம்மி பண்ணி வாங்கி தருவாங்க. மேக்ஸிமம் நம்ம கிட்ட வியாபாரி தான் எடுப்பாருங்க. இப்பதான் நம்ம யூடியூப் பார்த்து படத்துல வராங்க. நம்ம இருந்தாலும் வியாபாரி விலைக்கு தான் எடுத்து கொடுப்போம். நம்ம கிட்ட வாங்கிட்டு போய் வியாபாரி சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாருங்க. அதுக்கும் நம்ம ரேட் வயசுல தான் எடுத்து கொடுப்போம். அதே மாதிரி படத்துல வீட்டுல வளர்க்குறவங்களுக்கு எடுத்து கொடுப்பேங்க. பொருள் தெளிவா பார்த்து எடுத்து கொடுப்பேங்கண்ணா.
அதே மாதிரி உங்களுக்கு சுழி சுத்தம் பாத்திரம் 4 காம்பு செக் பண்ணிடுவேன். பின்னாடி வந்து அந்த ப்ரொப்பலர் ஸ்பூன்னு சொல்லுவாங்க, மூலன்னு சொல்லுவாங்க, அது வந்தாலும் கேரண்டி வாங்கி கொடுத்துருவேன். இப்ப இந்த மாடை பத்தி சொல்லணும் என்ன இந்த மாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது லாக்டேஷனுங்க. பல்லு 6 பல்ல இருந்து முளைச்சு வருதுன்னா உங்களுக்கு ஹெச்எஃப்ல வந்து உங்களுக்கு ஃபயர் டைப்னா நல்ல மாடு அகலக்கட்டு. இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்குதுன்னா மாடு தெளிவான மாடுங்கண்ணா. இன்னும் 1 மாசம் ஆயிடும். 1 மாசம் டைம் இருக்குதுங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஏன்னா மேய்ச்சல் முறைக்கு நல்ல மேய்ச்சல் முறையான மாடு தானே. நல்லா காம் பாருங்க, அரடி கேப் இருக்குது. மாடு துருன்னு ஆரோக்கியமா இருக்குதுண்ணா. இப்படி இருக்குன்னு மாடு எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும். ஹெச்எஃப் மாடு இவ்வளவு ஆக்டிவா இருக்குது பாருங்க, எவ்வளவு ஆக்டிவா இருக்கு. ஒரு போதுனா இது நான் இது உங்களுக்கு பார்த்தா இங்க நான் பக்கம் தானே, ஈரோடு பக்கம் தானே. உங்களுக்கு தாராபுரங்க. நமக்கு ரெகுலர் கஸ்டமருங்கண்ணா. கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு 4 மாடு 3 மாடு எடுத்திருக்காங்கண்ணா. இது 4வது மாடா இருக்குங்க. நம்ம கிட்ட எப்பவுமே வருவாருன்னா அவருக்கு பொருள் எப்பவுமே தெளிவா பார்த்து எடுத்து கொடுப்பேன். ஓகே ஓகே. 4 டைம் திரும்பி வர கஸ்டமர் நம்ம ரொம்ப ரேருங்க. நம்ம நம்பி வராருங்க. அதான் 4வது டைம் எடுத்திருக்காரு. அவர் ஈரோடுக்கு ஒரு 25 கிலோமீட்டர் தாங்க. அவரே வந்து கூட எடுக்கலாம். இருந்தாலும் நம்மள வச்சுதான் எடுப்பாருங்கண்ணா. ஓகே ஓகே. நம்ம சொன்ன பால் அவர்கிட்ட கறக்குதுங்க. அவர் கொஞ்சம் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு, நேரத்துல போயிட்டாருங்கண்ணா. எவ்வளவு கறக்கணும் இந்த மாடு உங்களுக்கு ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குதுண்ணா. 2வது லாக்டேஷன் தானா. இது 20 லிட்டர் கறக்குங்கண்ணா. உங்களுக்கு மடி ஒண்ணு பாதி மடி கூட வரலைங்க. எப்படி சொல்லி கொடுத்தாலும் ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. 18 கறக்கு. ஆமா, மாடு அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுங்கண்ணா. நம்ம 18 லிட்டர் சொல்லிதான் ஆகணுங்க. மாடு அகலக்கட்டு. மாடு எவ்வளவு ஆக்டிவா இருக்குது பாருங்க. மடி காம்புல பாருங்க, காம்பு எவ்வளவு நீட் இருக்குது. காம்பு இடைவெளி பாருங்க. மடியில அரைச்ச மடியா வரணும். இதுல எல்லா அம்சமும் கரெக்டா இருக்குதுங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. இதெல்லாம் எந்த ஒரு மாடுங்கண்ணா? நான் இங்க பார்த்தனா இங்கதான் நாங்க பெருந்துறை மாடுங்கண்ணா. ஓகே ஓகே. கோபிச்செட்டிப்பாளையம் பெருந்துறை மாடுங்க. அவங்க என்ன ஏரியால இருந்து வராங்களோ அந்த தகுந்த மாதிரி இங்க மாடு எடுத்து கொடுக்குங்க. ஓகே ஓகே. எல்லா மாடுலாம் இங்க எடுத்து கொடுக்க முடியாதுங்க. அவங்க என்ன ஏரியாவோ, அவங்க என்ன கிளைமேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடு இருக்குதுங்க. அது நம்ம எடுத்து கொடுக்கலாமா. எல்லா ஏரியாவுக்கும் மாடு எடுக்கலாங்க. சரி சரி. நம்ம பார்த்து எடுக்கிறதெல்லாம் இருக்குதுங்க. நான் தெளிவா பார்த்து பொருள் எடுக்கணுங்க. மார்க்கெட்ல வந்தா நமக்கு எல்லாத்தோட 10,000 20,000 கம்மி பண்ணி எடுக்கலாங்க. நான் இந்த மாடுங்களா எந்த ஊருக்கு எடுத்திருக்கீங்க? 2 நெய்வேலிக்கு போகுதுங்க. ஓகே. அது நம்ம ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு இருந்தாருங்க. அவர் இப்பதான் வந்தாருங்கண்ணா. 2மே கொம்பு டைப்பான மாடுங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பல்லுல இருந்து ஒண்ணு போடலைங்க. 2 பல்லு தான் போட்டுருக்குங்க. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். இது 2 பல்லு. இது 2 பல்லு தானுங்கண்ணா. இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. நம்ம இது எப்படிங்க லைவா பல்லே கூட நம்ம பிடிச்சு காட்டிடலாம். 3 பல்லு தான் போட்டுருக்குது. அது செகண்ட் லாக்டேஷன். 2மே கொம்பு டைப்பான மாடு. உங்களுக்கு இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருக்குதுங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குதுங்க. இது ஒரு கண்ணு, இது 2வது கண்ணுங்கண்ணா. எப்படின்னு செட் பண்ணி பாக்குறாருங்க. ஓகே ஓகே. ஒரு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் எடுத்து பார்த்துருக்காரு, செகண்ட் லாக்டேஷன் எடுத்து பார்த்துருக்காரு. அவங்க கிட்ட எல்லாமே ஒரு கிராஸ் டைப்பான மாடு, சிந்தி கிராஸ், ஜெர்சி கிராஸ் தான் இருக்குதுங்க. 2 நேரம் சேர்ந்து கறவை ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஒரு மேய்ச்சல் முறையான மாடு. நாம 2 நேரம் சேர்ந்து ஒரு 15-17 லிட்டர் கறவையில் இருக்கிற மாதிரி ஒரு மீடியமான பட்ஜெட்ல எடுத்து கொடுத்துருக்கீங்க. இதுல ஹெச்எஃப்பும் உங்களுக்கு ஜெர்சி மிக்ஸ் ஆனது பிரீடுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்எஃப் கிராஸுங்க. இது 2 வேளைக்கு 15 கறக்குன்றீங்களா? அது 2 வேளைக்கு 15 கறக்குனா இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2வது லாக்டேஷன். இது 2 நேரமும் 17 லிட்டர் எதிர்பார்க்கலாங்க. 2 மாடு சேர்ந்து ஒரு 32 லிட்டர் எதிர்பார்க்கலாங்க. 32. அவங்க ஏரியால வச்சிருக்கிறது எல்லாமே அவர் வச்சிருக்க ஒரு 10 மாடு வச்சிருக்காரு. எல்லாமே ஜெர்சி கிராஸ், சிந்தி கிராஸ் தான் வச்சிருக்காங்களாம். அது 2 நேரம் சேர்ந்து ஒரு 8, அவ்வளவுதான் ஒரு 9 10க்குள்ள தானே டைப் ஆன மாடு. ஒரு 15 லிட்டர்ல நான் மாடு எடுத்து பாக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 20க்கு மேல எதிர்பார்க்கறாரு. அதனால வந்து அவங்களுக்கு ஏரியா கிளைமேட் அடாப்ஷன் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். இது நல்லா மழைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கும். ஃபேட்டஸ்னப்பு நல்லா கூடுதலா வருங்க. இந்த மாதிரி வந்து கிராஸ் கொடுத்து எடுத்தவங்க என்ன பெனிஃபிட்? பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கும். ஃபேட்டஸ்னப் நல்லா இருக்கும். செனப்பிடிக்கிற தன்மை நல்லா இருக்கும். கொஞ்சம் பருவத்துக்கு வருது நல்லா இருக்கும். அது இல்லாம கிளைமேக்ஸ் அடாப்ஷன் நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்து எடுக்க முடியுங்க. இப்போ ஒரு புதுசா அனுபவத்துக்கு வரவங்களுக்கு கிராஸ் டைப்பான மாடு பெஸ்டா இருக்கு. ஒரு 4 ஈத்து போச்சுன்னா எவ்வளவு கறக்கும்னா? என்னன்னா 4 ஈத்து போச்சுன்னா எவ்வளவு கறக்கும்? 4 ஈத்து பார்த்தா ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி தான் இதுங்க. இது அதிகரிச்சு வராதுங்க. ஏன்னா பிரீடு மாடா இருந்தா அதிகரிக்குங்க. கிராஸ் டைப்பான மாடு நீங்க 4 ஈத்து போட்டாலும் இது 20 லிட்டர் தான் எதிர்பார்க்குங்க. 4 ஒரு 5 ஈத்துக்கு பால் இன்க்ரீஸ் ஆகுங்க. 5 ஈத்துல இருந்து குறைஞ்சு வந்துருங்க. ஒரு மாடை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 5 கண்ணுக்கு பால் இன்க்ரீஸ் ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு ஒரு கறவை கறக்கும். அடுத்த கண்ணுக்கு மாடு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த கண்ணுக்கு இன்க்ரீஸ் ஒரு 5 கண்ணுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. அடுத்த 5 கண்ணுக்கு அப்படியே குறைஞ்சு வருங்க. ஆனா அந்த 5 கண்ணு போட்ட மாடு எப்பயும் மடி லூஸா இருக்குங்க, பெரிய மடியா தெரியுங்க. ஆனா அது கறக்காதுங்க. இந்த 5 கண்ணு போடுற மாடு வந்து அவ்வளவு சீக்கிரம் தொங்கி வராதுங்க. 3 கண்ணுக்குலாம் மடி தொங்கி வராதுங்க. அது கீழே தான் தொங்கி வருங்க. இப்ப இந்த மாதிரி வந்து கிராஸ் டைப்ல மாடு எடுத்தா என்ன விலையில எடுக்கலாமா? நான் என்ன விலையில எடுக்கலாம்? ஒரு 60 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு எடுக்கலாங்க. 60 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு கிராஸ் டைப்பான மாடு ஒரு 75 ரூபா வரைக்கும் எடுக்கலாங்க. ஓகே ஓகேண்ணா. ஒரு 15 லிட்டர் கறவை இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் லாக்டேஷன் நான் சொல்றேன். 3rd 4th வந்து ஒரு 60 ரூபா பட்ஜெட்ல கூட எடுக்கலாங்க. இவங்க 2 மாடு தான் எடுத்திருக்காங்களா? ஆமா, இவங்க 2 மாடு தான் எடுத்திருக்காங்க. இந்த வாரம் வந்து ஹையஸ்ட் வந்து எவ்வளவு மில்க் கெபாசிட்டி எடுத்தீங்க? ஹையஸ்ட் மில்க் கெபாசிட்டி 20 தானே எடுத்தீங்க இந்த வாரம்? ஆமா ஆமா. ஓகே ஓகேண்ணா. போன வாரம் 25 ரூபாய் எடுத்தீங்க. 25 வரைக்கும் எடுத்தீங்கன்னா ஒரு மாடு பாத்துட்டு இருக்குங்க. அது ஒரு 25 வருங்கண்ணா. இல்ல இந்த வாரம் எடுத்தவங்களுக்கு எல்லாமே ஒரு நம்ம 20 உள்ளதான் எடுத்துங்க. 20 அதிகபட்சங்க. ஓகே ஓகேண்ணா. அந்த மாதிரி தான் வந்தாங்க. அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கேன். மதுரைக்கு போதுங்கண்ணா. மதுரைங்கண்ணா. என்னென்ன பல்லு எடுத்திருக்கீங்க? அது உங்களுக்கு 4 பல்லுங்க.
இது 4 4 பல்லுங்க. இது கடை முளைச்சு வந்துருச்சுங்க. ஓகே. இது 6 பல்ல இருந்து முளைச்சு வருதுங்கண்ணா. இது உங்களுக்கு தேர்ட் லாக்டேஷன், அது ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், இது செகண்ட் லாக்டேஷனுங்க. காம்படியிலே எல்லாம் உங்களுக்கு மிஷின் கிடையாது, கையிலைங்க. நல்லா கறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீட்டு காம்பா பார்த்து 3 விதமா எடுத்து கொடுத்துருக்கணும். எல்லாமே மேய்ச்சல் முறையான மாடுங்கண்ணா. வீட்டு தேவைக்கா இல்ல ஒரு ஃபார்ம் மாதிரி செட் பண்ணலான்னு இருக்காரு. ஒரு மீடியமான ஃபார்ம். இதுல போய் செட் பண்ணிட்டு பின்னாடி ஒரு பெரிய லெவல்ல ஃபார்ம் போலான்னு. ஏன்னா இந்த மாதிரி பிரீடு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் பார்த்தோன்னா ஒரு 15 லிட்டர் தாராளமா சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. இங்க பாருங்கண்ணா, எல்லாமே காம் சுத்தத்துல இருக்கு. அது உங்களுக்கு ஒரு தேர்ட் லாக்டேஷன். இது ஒரு 17 லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா. இது 17 லிட்டர் எதிர்பார்க்கலாங்க. அது ஒரு 15 லிட்டர் கறக்குங்கண்ணா. இது ஒரிஜினல் HF கிடையாது, ஜெர்சியும் HF மிக்ஸ் ஆன மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். இதை முதல்ல போயிட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்க பெரிய லெவல்ல ஃபார்முக்கு போங்கன்னு சொல்லியிருக்கேன். வந்த உடனே பெரிய லெவல்ல ஃபார்முக்கு வந்த உடனே கூட்டு வாங்க ஒரு 10 லட்ச ரூபாய் செட்டு போடுங்க, நான் ஒரு 20 மாடு 30 மாடு எடுத்து கொடுக்குன்னு சொல்ல மாட்டேங்க. அவங்களுக்கு என்ன ஒரு முதலீடு வச்சிருக்காங்களோ அதை முன்ன ஒரு மாட்டுல போட்டு அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செட்டு போடுங்க. ஒரு சில பேர் புதுசா வரவங்க பார்த்தா 25 லிட்டர் 30 லிட்டர் கறவை வேணும்ன்றாங்க. ஆமா, நான் அந்த 30 லிட்டர் 25 லிட்டர் கறவை வரணுன்றாங்க. அவங்களுக்கு முறையா பராமரிக்க தெரியலைங்க. வராங்க டைரக்டா வராங்க, எல்லாம் பாக்குறாங்க. ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா கொடுத்து முன்ன செட்டு போட்டுறாங்க. செட்டை போட்டு மாடு வாங்கன்னு வந்துடுறாங்க. கரெக்டா என்கிட்ட போன் பண்ணப்பாங்க. அப்புறம் பார்த்தோன்னா 1,20,000, 1,40,000, 1,50,000, 1,10,000 அந்த மாதிரி ரேஞ்சில ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் எடுத்துட்டு போறாங்க. அவங்க வருவாங்க. ஒரு 3 மாசம் 4 மாசத்துல எனக்கு ஃபீல்டே பிடிக்கலைங்க, இது எனக்கு அனுபவம் தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் மாட்டா போறோம் வாங்குறதெல்லாம் ஒரு பாதி வேலைக்கு வித்துட்டு போயிடுறாங்க. அந்த செட்டு உங்களுக்கு என்ன பண்றதுங்க, அந்த செட்டு பூரா உடைச்சுதான் போடணுங்க. அதுல அந்த போட்ட பணம் பூரா வேஸ்ட்டுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10-15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 5 லட்ச ரூபா தான் கையில வருது, 10 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதா இருந்தா ஒரு 10 லட்ச ரூபா முன்ன மாட்டுக்கு போடுங்க, மாட்டுக்கு போட்டு மாட்டை முன்ன கத்துக்குங்க, அதுக்கப்புறம் நீங்க செட்டு போடுங்கன்ற. இதா இருந்தா உங்களுக்கு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா இந்த மாடெல்லாம் தள்ளி வித்தால ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அவங்க 6 மாசம் கழிச்சு எனக்கு இது தொழிலே பிடிக்கல டைரக்டா வித்துட்டு போயிடலாங்க. இப்போ நம்மளுக்கு செட்டு தேவையில்லை இல்லைங்களா, இதை கலைக்கலாங்க. நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான் தெரியாதுங்க. இப்போ வந்தா வந்து எல்லா டைப்பும் எடுத்து கொடுப்பேன், எல்லா டைப்பும் எடுத்து கொடுப்பேன். நம்மளை நோக்கி வந்தாங்கன்னா முறையா பார்த்து கரெக்டா தெளிவா சொல்லி கொடுக்கறது இல்லாம அது எந்த அளவுக்கு பராமரிக்கணும், அதே மாதிரி என்ன ஃபீல்டுல இது வரீங்க, என்ன மாதிரி லாபம் கிடைக்கும், அதுல எல்லாமே நம்ம சொல்லி கொடுப்போம்னா அதே மாதிரி என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. 3 மாடு சேர்ந்து 75 லிட்டர் கறக்கிற மாதிரி எடுக்க முடியும், 3 மாடு சேர்ந்து 60 லிட்டர் கறக்கிற மாதிரி எடுக்க முடியும். ஆனா இவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணிருக்கிறது 3 மாடு சேர்ந்து 50 லிட்டர் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்கண்ணா. 4 பல்லு தான் போட்டு இருக்கு.